என்னடி ஆண்கள் மட்டுமே கலந்துக்கிற கெடாக்கறி விருந்து. நம்ம மதுரை செக்கானம் பக்கத்துல சொரிக்காம்பட்டி கரும்பாறை முத்தையா திருக்கோயில்ல வருஷம் வருஷம் அங்காளி பங்காளி மாமை மச்சனை அண்ணன் தம்பி சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சாதி மதம்னு எதுவும் பார்க்காம எல்லா ஆண்களும் கலந்துக்கிற ஒரு கெடாக்கறி விருந்து தாங்க. இந்த கெடாக்கறி விருந்துல எத்தனை ஆண்கள் இந்த வீடியோவை பார்த்தவங்க வந்துட்டு போய் சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. வருஷம் வருஷம் வந்துட்டு கரும்பாறை முத்தையா திருக்கோயில்ல அறுவரை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த திருவிழா நடக்கும். இந்த திருவிழால கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை வந்துட்டு வெட்டுவாங்க. 20,000க்கு மேல ஆண்களும் வந்துட்டு இங்க விருந்தும் சாப்பிட்டு போவாங்க. ஆனா இந்த கோயில்ல இந்த விருந்துல ஏன் பெண்கள் கலந்துக்க கூடாது, ஏன் பெண்கள் வந்துட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே சொல்லுங்க. தெரியாத நாங்க எல்லாருமே வந்துட்டு தெரிஞ்சுக்கிடும். இன்னைக்கு இந்த விருந்து வந்துட்டு நடந்துச்சு. யாரெல்லாம் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோ நம்ம செக்கானத்துல இருக்கக்கூடிய எஸ்டி போட்டோகிராஃபி ப்ரோ கிட்ட இருந்தும், அடுத்து நம்ம இன்ஸ்டால கிராமத்தை பத்தி அழகா வீடியோ எடுத்து போடக்கூடிய அருண் அபிஷியல் ஐடியில இருந்து தான் இந்த வீடியோலாம் வந்துட்டு எடுத்தோம். ஸோ அவங்களுக்கும் அந்த தருணத்துல ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கலாம். ஸோ இப்படி ஒரு திருவிழா வந்துட்டு பயங்கர ஃபேமஸா வருஷம் வருஷம் வந்துட்டு நடக்கும். எல்லா ஆண்களுமே வந்துட்டு இந்த திருவிழாவுக்கு போயிட்டு கண்டிப்பா கடாக்கறி விருந்தை வந்துட்டு சாப்பிட்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கும் நிறைய பேர் வந்துட்டு போய் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ செக்கான பக்கத்துல சொரிக்காம்பட்டியில கரும்பாறை முத்தையா திருக்கோயில் பயங்கர ஃபேமஸான ஒரு கோயிலாகவும் கருதப்படுது. அண்ட் அதையும் தாண்டி ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் பயங்கர ஃபேமஸான ஒரு ஊராகவும் திகழப்படுது. ஸோ அதை பத்தின வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். நன்றி மக்களே.